மனதில் பல அழகிய நினைவுகளும் சில கசப்பான தருணங்களையும் சுமந்து கொண்டிருக்கும் அனைத்து மனித உள்ளங்களுக்கும் என் மனிதன் வணக்கங்கள் என்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். பொங்கல் செலிப்ரேஷன்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி மாஸ்டர் பொங்கல் வேறு, நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக இதுதான் இந்த இயரோட 2021 ஃபஸ்ட்டு வீடியோ என் சேனலில். ஸோ போன வருஷம் டிசம்பர் எண்டிங்லேயே வந்து ஒரு வீடியோ வந்து வர வேண்டியது, வண்டர் உமனோட விளாகிங் ப்ளஸ் வந்து மூவி ரிவ்யூ பற்றி தான் அந்த வீடியோ. ஸோ வந்து அப்லோட் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா அது வந்து சம் காப்பிரைட் இஷ்யூவால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து அது அப்படியே ஒதுக்கி வச்சாச்சு. ஏன்னா ஆன் டைம் டெலிவரி தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் லேட்டாக அப்லோட் பண்ணியும் அது வந்து வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதனால் வந்து அது அப்படியே ஒதுக்கி வச்சாச்சு. ஸோ ஓகே, அதோட வந்து மாஸ்டர் வரப்போகுது, ஈஸ்வரன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போய் பார்த்துட்டு அதை பற்றி ஏதாச்சும் ஒரு வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு படம் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும். படம் பார்த்ததுக்கப்புறம் ஓகே பொறுமையாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு புதுசாக நான் ஏதாச்சும் பார்க்குறேன், இல்லை ஏதாச்சும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னா அது வந்து சடனாக வந்து யாருக்குன்னா ஷேர் பண்ணிடணும். நம்மளுக்கு வந்து அந்த ஃபீலிங்கை வந்து மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணி விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். பட் வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் ஈஸ்வரன் ஆகட்டும், மாஸ்டர் ஆகட்டும், அப்புறம் பூமி படம் மூணுமே ஆகட்டும் பார்த்ததுக்கப்புறம் அது வந்து சட்டனாக போயிட்டு எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அட்ராக்ஷனும் வரல அது மேலே. ஸோ அதனால் வந்து அப்படியே அதை வந்து ஹோல்ட் பண்ணி ஓர விட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி சேனலில் வந்து நிறைய வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி கான்செப்ட் பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு வீடியோலாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கெட் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த லிஸ்ட்டு வந்து ரியாக்ஷன் வீடியோ போடணும், ரியாக்ஷன் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஓகே, ரியாக்ஷன் பண்ணி வீடியோ போடலாம், எந்த வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஐடியாவும் நமக்கு இன்னும் இல்லை. பட் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகுறது வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. 11 o'clock வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் ரெடி ஆகல. எழுந்துட்டு காப்பி குடிச்சிட்டு காண்டில் படுத்துக்கிட்டு யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இர்ஃபான்ஸ் வியூஸ் இருக்குல்ல, அதில் வந்து துபாய் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீசர் போட்டுருந்தாங்க. ஓகே, எப்பயும் போல் அது பார்க்குற வரைக்குமே எனக்கு பார்த்துட்டு இருக்கிறப்ப வரைக்குமே எனக்கு வந்து இதை பற்றி ரியாக்ஷன் பண்ணி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்மே வரல. அதை பார்த்துட்டே இருக்கிறப்போ எண்டில் ஒரு கிளிப்பு போட்டிருந்தாங்க. அதை பார்த்த உடனே அவ்வளோ காண்டில் இருந்து நான் சடனாக விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை பார்த்துட்டு இதெல்லாம் இவன் இப்படி சிரிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அந்த டைமில் எனக்கு தோணுதான், ஓகே நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வீடியோ இவந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு இர்ஃபான்ஸ் இதை வந்து போட்டுடலான்னு சொல்லிட்டு எடுத்து அந்த வீடியோ வந்து இப்போ வந்து அந்த வீடியோக்கான ரியாக்ஷன் தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இர்ஃபான்ஸ் வியூ அந்த சேனலை பற்றி கொஞ்சம் பேசிடலாம். ஸோ இந்த சேனலில் வந்து நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யூடியூப்பில் தமிழ் யூடியூப் சேனலில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் இர்ஃபான்ஸ் வியூ அப்படின்ற ஒரு சேனலும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான சேனல் தான். ஸோ இது வந்து நான் வந்து ஸ்டார்டிங்கில் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவர் வந்து 100 சப்ஸ்கிரைபர் இருக்கிறப்போ ஒரு செலிப்ரேஷன் வீடியோ ஒன்று போட்டிருந்தார். 1000 சப்ஸ்கிரைபர் இருப்போ ஒரு செலிப்ரேஷன் வீடியோ போட்டிருந்தார். ஸோ அந்த டைம்லேருந்தே நான் வந்து இவர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1.6 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ வந்து யூடியூப்பில் நல்லா சக்ஸஸாக போயிட்டு இப்போது நிறைய வெளியெலாம் போயிட்டு நிறைய விளாகிங்லாம் பண்ணி ஃபுட் ரிவ்யூலாம் கொடுத்துட்டு அந்த ஆள் சாப்பிட்றதுலாம் பார்த்தா அப்படியே நாக்கில் எச்சி வரும். அந்த அளவுக்குலாம் பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருப்பார். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேனல் பார்த்திங்கன்னா இர்ஃபான்ஸ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து துபாய் சீரீஸ்னு சொல்லிட்டு சீரியஸாக துபாயிலேருந்து நிறைய விளாகிங் ஃபுட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுத்து போடுவாங்க போல். ஸோ அதுக்கான டீசர் தான் இந்த டீசர். ஸோ இப்போ வந்து அந்த டீசரை வந்து ரியாக்ஷன் கொடுத்துடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து துபாய் போகிறோம். வர மாதிரி வச்சான் ரோட் வியூவில் செம்மையாக இருக்குது. செத்துச்சுங்க. கேமரா ஒர்க்லாம் செம்மாங்க. ட்ரோன் மியூசிக் செம்மையாக இருக்குது. பாலைவனம் வியூ ட்ராவலிங்னா அந்த ஷாட்டை பார்த்தீங்கன்னா
பார்த்த மச்சான் இப்படியா பறந்துட்டா. ஏன் நான் உன்கிட்ட சொன்னேன் டியூன் தாண்டி ஃபாஸ்ட்டாக போகாதானே. சத்தியமாக வேறு மாதிரி மூவி டீசர் ட்ரைலர் மாதிரியே இருக்குப்பா. பயங்கரமாக சினிமாட்டிக் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டிக்காக இருக்குது பா. கிண்ணாமா சாப்பிட்றாயா எல்லாம் பார்க்கும்போது 2 பேர் ஞாபகம் வராங்க. ஃபஸ்ட்டு வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நவீன் ஞாபகம் வரான். அப்புறம் இன்னொருத்தர் வந்து லோகநாதன் ஒருத்தர் இருக்கான். லோகநாதன் பயங்கரமாக அவனுக்கு 2 பேர் ஞாபகம் வருது கரெக்டாக இந்த வீடியோ ஒரு சாப்பிட்றதுலாம் பார்த்தா. தமிழில் இந்த மாதிரி நிறைய யூடியூப் சேனல்லாம் போயிட்டு வெளியில் போயிட்டு பிளாகிங் ஃபுட் ரிவ்யூலாம் பண்ணுறது பார்த்தா நல்லா ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த சீரீஸ் வந்து இன்னும் அடுத்தடுத்து எதிர்பார்க்கலாம். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ப்ரோ, நல்லா பண்ணுறீங்க. அப்புறம் வந்து இந்த வீடியோவை நான் ஏன் ரியாக்ஷன் வீடியோவாக போடணும் அப்படின்றதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ ட்ராவல் லவர் இந்த மாதிரி ட்ராவலிங் வீடியோலாம் பார்த்தா ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு தோணுது, பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் போகணும் அப்படின்னு தோணுது. ஆனால் எங்கள் பசங்களாம் வச்சுக்கிட்டு 10th கிளாஸில் போட்ட கோவாக்கு இன்னும் நாங்கள் போகாமல் இருக்கோம். நம்ம மச்சான் ஞாபகம் இருக்கா? ஓகே, அகைன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட். பாய். விஜய் ஒரே வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. விஜய் சேதுபதி பஞ்ச்.